Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட லிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். லிஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும், செட் ஆஃப் ஐட்டம்ஸ் இல்லை கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் கூட சொல்லலாம். பைத்தானில் இதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அந்த ஐட்டம்ஸ்லாம். அதுக்கான ப்ரோட்டோகால் அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிளோட. இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த மெத்தட்ஸையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். List is a collection of items within square brackets and separated by commas. ஜென்ரலாக லிஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணோன்னா லிஸ்ட்டுக்கு ஒரு நேம் தருவோம். அந்த லிஸ்ட்டில் ஐட்டம்ஸ் எப்படி கொடுக்கணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கணும். எல்லாமே கமாவால் செப்பரேட்டாக இருக்கணும். இப்போ ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்தோம்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். இதே இண்டிஜர்ஸோ இல்லை ஃப்ளோட் வேல்யூஸ் கொடுத்தோம்னா நம்பர்ஸ் கொடுத்தோம்னா டபுள் கோட்ஸில் இல்லாமல் அப்படியே கொடுக்கலாம். லிஸ்ட் அதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆர்டர்டாக இருக்கும். இண்டெக்ஸ் மூலயமா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சிமிலராக வெறும் ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும் இல்லாமல் ஒரே பேர்லேயே ஸ்ட்ரிங்கையும் தரலாம், தென் இண்டிஜர்ஸும் தரலாம், ஃப்ளோட்டும் தரலாம். ஸோ இதனால் லிஸ்ட்டு ஒரு ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இது எப்போதுமே இண்டெக்ஸ் பேசிஸில் ஆர்டராக இருக்கும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மல்டிபிள் ஐட்டம்ஸ் இதில் ஸ்டோர் பண்ண முடியும். அதே சமயம் இது மியூட்டபிள்ன்றதுனால இது என்னென்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐட்டமை இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை நம்ம மாற்றிக்கலாம். அது நெஸ்டடாகவும் கொடுத்துக்கலாம். ஒரே நேம்லேயே 2 லிஸ்ட் 3 லிஸ்ட் அதே போல் நெஸ்டடாக கொடுத்துக்கலாம். லிஸ்ட்டு டைரெக்டாக நேம் கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மட்டும்தான் க்ரியேட் பண்ணணும் இல்லை, லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணியும் நம்ம லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டோட எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். நேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸ்ரீலதா, மதுமிதா, கவின், சதீஷ், இந்த நேம்ஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 0, 1, 2, 3. இதோட மேக்ஸிமம் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தான். சிமிலராக இதுக்கு நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸும் கொடுத்துக்கலாம். நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நெகட்டிவ் இண்டெக்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணோம், அந்த நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம அரேஸில் பார்த்தோம், ஸ்ட்ரிங்ஸில் பார்த்தோம். அதே போல் தாங்க இதுலேயும் லாஸ்ட்டாக இருக்க அந்த வேல்யூவிலிருந்து -1, -2, -3, -4 நெகட்டிவ் இண்டெக்ஸ் வரும். இதில் மேக்ஸிமம் நம்ம -4 கொடுத்துக்கலாம், மினிமமாக -1 கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஆர் ஆர்டர்ட் அண்ட் ஆக்சஸ் பை இண்டெக்ஸ். நம்ம சொன்னப்போல 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதால அது ஆர்டரில் தான் ஃபாலோ ஆகும். அதை பேஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கையோ இல்லை லிஸ்ட்டில் இருக்க ஐட்டத்தையும் ஃபெச் பண்ணிக்கலாம். யூஸ் டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் ஏ சிங்கிள் வேரியபிள். ஒரே பேரில் இப்போ நான் ஸ்டூடெண்ட் கொடுத்து இந்த இடத்துல நேம் கொடுத்துக்கலாம், எகெயின் ஏஜ் கொடுத்துக்கலாம், அவங்கள ஆவரேஜ் மார்க் ஃப்ளோட்டில் கொடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே வேரியபிள் கீழே கொண்டு வர முடியும். மியூட்டபிள், சேஞ்சபிள். ஸோ பர்டிகுலர் இண்டெக்ஸோட வேல்யூ மட்டும் நான் மாற்றுறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஈஸியாக மாற்றக்கூடியது. அதனால தான் இது மியூட்டபிள் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் நான் ஒரே ஒரு லிஸ்ட் தான் வச்சுருக்கேன், ஆனால் இட் கேன் பி நெஸ்டட். இந்த இடத்துல எகெயின் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து செப்பரேட் பண்ணிவிட்டு கமா கொடுத்து அனதர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நம்ம ஆரம்பித்தோன்னா அதுதான் நெஸ்டட் லிஸ்ட். லிஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலியமாகவும் நம்ம லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய இன்டர்பிரட்டர் ஆட்டோமேட்டிக்காக இது லிஸ்ட்டுன்னு கன்சிடர் பண்ணி அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கும். இல்லை எனக்கு பர்டிகுலர் நேமில் நான் ஸ்பெசிஃபை பண்ணாலும் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரை கொடுத்து நம்ம லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட ஆர்டர், இண்டெக்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பைத்தானோட ஐடியலி ஓப்பன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதோட மெத்தட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடியலி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் நான் லிஸ்ட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ஸ்டூடெண்ட் கொடுத்து நான் கோட்ஸில் நேம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ செட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்தாச்சு, அக்செப்ட் பண்ணியாச்சு. இதை நான் பிரிண்ட் பண்ணணும்னா டைரெக்டாக அந்த லிஸ்ட்டோட நேம் கொடுத்தாலே போதும். பாருங்கள், லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. சிமிலராக நான் இந்த பிரிண்ட் லிஸ்ட் அந்த நேமும் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டோட நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாலுமே சேம் அந்த லிஸ்ட் பிரிண்ட் ஆகும் நமக்கு.
ஓகேங்களா. இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 4 இண்டெக்ஸ். இதே நெகட்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா -1 இந்த பாலாலேருந்து ஆரம்பிக்கும் -1 -2 -3 -4 -5. ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் ஆஃப் 2 கொடுக்குறேன். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அவினாஷ் வருது. 0 1 2 இந்த வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. எகைன் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் -2 கொடுக்குறேன். -2 கொடுத்தா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். பாருங்கள் சஞ்சனா வருது. ஏன்னா -1 -2 ஆரம்பிக்கிறதுனால நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ரிவர்ஸில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா. இது வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வே. இண்டெக்ஸும் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட் நேம் சிமிலராக கிரேட் எல்லாமே தரப்போகிறேன். பாருங்கள் நம்ம இதே போலையும் கொடுத்துக்கலாம். அதாவது மல்டிபிள் ஐட்டம் நம்ம லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.